செல்லும் பாதையில் லட்சியத்திற்காக வாடும் ஆண்களிடம் ஏன் இந்த வீண் முயற்சி என்று கேட்காதீர்கள். இன்று நமக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் ஒரு சமயம் யாரோ ஒருவரின் வீண் முயற்சியே. திருமணத்திற்கு பின்பு மனைவி முக்கியமா அல்லது அம்மா முக்கியமா என்று கேட்காதீர்கள். உறவுகளை பற்றிய சரியான புரிதல் இல்லாதவர்களுக்கே அவ்வித குழப்பம் ஏற்படும். இவ்வளவு சம்பாதித்தும் ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லையா என்று கேட்காதீர்கள். குடும்ப பொறுப்புகளால் அவர்கள் கடன்பட்டிருக்கலாம். வீட்டுக்கு ஏன் தாமதமாக வருகின்றீர்கள் என்று கேட்காதீர்கள். நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும் என்றால் யாரும் வேண்டும் என்றே தாமதமாக வரமாட்டார்கள். படிப்பறிவை கொண்டு எந்த ஆணையும் எடை போடாதீர்கள். சிலரின் பட்டறிவு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நல்லவராக இருந்து என்ன பயன், உனக்கு சம்பாதிக்க தெரியவில்லையே என்று கேட்காதீர்கள். இங்கே சிலரின் சம்பாத்தியம் பலரின் பாவப்பட்ட பணமே. சக நண்பரோடு ஒப்பிட்டு நீ ஏன் அவரை போன்று இல்லை என்று கேட்காதீர்கள். அக்கேள்வி உங்களில் மட்டுமல்ல, அவர்கள் நட்பிலும் விரிசலை ஏற்படுத்தலாம். இவ்வளவு வயசாகுதே இன்னும் வேலைக்கு போகலையா என்று கேட்காதீர்கள். பலருக்கு வேலை கொடுப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம். திரைப்பட நடிகரோடு ஒப்பிட்டு அவர்களை பெரியதாக பேசாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் வீட்டில் இருக்கும் தந்தையே உங்களுக்காக ஓடி வருவார். தந்தையை மிஞ்சிய நாயகன் ஒருவனும் இல்லை. எல்லா ஆண்களும் பெண்களை தவறாகத்தான் பார்ப்பார்கள் என்றும் எல்லா பெண்களும் ஆண்களை தவறாகத்தான் நினைப்பார்கள் என்றும் நினைப்பது அறியாமையின் வெளிப்பாடே. நன்றிகள்.